வணக்கம். வேல்டின் செய்திகளுடன் நான் ரோஷன். கனடா, மெக்சிகோ, பிரேசில் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட முக்கிய வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி விதிப்புகளில் இருந்து விலக்குகளை அகற்றி அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தின் மீது 25% வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து விரிவாக்கப்பட்ட வரி விதிப்பு நடவடிக்கைகள் அடுத்த மாதம் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அந்த உலோகங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளை விட அவற்றை இறக்குமதி செய்யும் அமெரிக்காவையே அதிகம் பாதிக்கும். உலோகங்களை நாட்டுக்குள் கொண்டுவர விரும்பும் பல அமெரிக்க வர்த்தகங்கள் புதிய வரி விதிப்பு காரணமாக அதிக வரி செலுத்த வேண்டி இருக்கும். ஆனால் நிறுவனங்கள் கூடுதல் செலவுகளை அல்லது அதன் சில பகுதியை அமெரிக்க நுகர்வோருக்கு அனுப்பும் அபாயம் உள்ளது. எஃகு மற்றும் அலுமினியம் பல பொருட்களின் முக்கிய கூறுகளாக இருப்பதால் என்ன பொருட்கள் அதிக விலை பெறலாம். உணவுக்காக கேன்கள் தயாரிக்க அமெரிக்காவில் பயன்படுத்தப்படும் சுமார் 70% எஃகு இன்று ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் கனடா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்று கேன் தயாரிப்பாளர்கள் அமைப்பு CMI கூறுகிறது. ட்ரம்ப் 2018 எஃகு மீதான வரி விதிப்புகளை உத்தரவிட்ட பின்னர் அமெரிக்காவில் கேன்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் எஃகு வகையின் வரையறுக்கப்பட்ட உற்பத்தியை கருத்தில் கொண்டு பல கேன் தயாரிப்பாளர்கள் அந்த இறக்குமதி வரிகளில் இருந்து விலக்குகளை பெற்றனர். அதன் பின்னர் எஃகு உற்பத்தியாளர்கள் உற்பத்தியை மேலும் குறைத்து விலைகளை உயர்த்தியுள்ளனர் என்று CMI எச்சரித்தது. இது இந்த மாத தொடக்கத்தில் ஜெனரல் மில்ஸ், டெல் மாண்டே மற்றும் கோயா உட்பட பெரிய உணவு நிறுவனங்களால் கையெழுத்திடப்பட்ட கடிதத்தை ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு அனுப்பியது. CMIயின் தலைவர் ரோபர்ட் பாட்வே எஃகு வரி விதிப்பு இறக்குமதிகளுக்கு கேன் உற்பத்தியாளர்களுக்கு வரி விலக்குகள் கொடுக்கப்படாவிட்டால் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட உணவுகளுக்கான நுகர்வோர் விலைகள் உயர வாய்ப்புள்ளது என்றார். இந்த வரி விதிப்புகள் எஃகு தொழிலை பாதிக்கின்றன என்று ஜனாதிபதி நம்புகிறார். ஆனால் அவை நிச்சயமாக நமது உணவு பாதுகாப்பையும் அமெரிக்கர்கள் ஒவ்வொரு நாளும் நம்பியிருக்கும் அமெரிக்க பதிவு செய்யப்பட்ட உணவுக்கான நமது விநியோக பின்னடைவை குறைமதிப்புக்கு உட்படுத்துகின்றன என்று திரு பட்வே கூறினார். அலுமினியத்தை பொறுத்தவரை மதுபானம் தயாரிப்பவர்கள் மற்றும் கொக்கோ கோலா போன்ற பானங்கள் தயாரிப்பவர்கள் இந்த நடவடிக்கை தயாரிப்பில் மேலதிக செலவுகளை சேர்க்கும் என்கிறார்கள். அதனால் நுகர்வோர்களுக்கு அதிக விலை கொடுக்க வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளனர். கொக்கோ கோலா தலைமை நிர்வாகி ஜேம்ஸ் குயின்சி இந்த வாரம் முதலீட்டாளர்களிடம் பேசிய போது என்ன நடக்கிறது என்பதன் மூலம் நம் வழியை மாற்றியமைக்கவும் குறைக்கவும் போதுமான மாற்று ஏற்பாடுகள் கிடையாது என்று கூறினார். தனிப்பட்ட தயாரிப்புகள் அல்லது குறிப்பிட்ட நாடுகளுக்கு இந்த வரி விதிப்பு விதிகளில் இருந்து விலக்குகள் இருக்காது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இருப்பினும் சில துறைகள் அவர் அந்த நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்குகிறார் என்று நம்புகிறார்கள். ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை விதித்த பின்னர் ஃபோர்ட் மற்றும் ஜெனரல் மோட்டார்ஸ் உட்பட கார் தயாரிப்பாளர்கள் இந்த நடவடிக்கைகள் தங்கள் ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் தயாரிப்பு செலவுகளில் சுமார் $1 பில்லியன் சேர்க்கும் என்று எச்சரித்தனர். அப்போது வரி விதிப்பு செலவுகள் அமெரிக்காவில் கார்களை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு சுமார் 1% அல்லது $300 விலை உயர்வை ஏற்படுத்தும் மார்னிங் ஸ்டார் மதிப்பிட்டது. மார்னிங் ஸ்டாரின் ஆய்வாளரான டேவிட் விஸ்டன் ஃபோர்ட் கார் தயாரிப்பு நிறுவனம் இம்முறையும் இதேபோன்ற விலை அதிகரிப்பை எதிர்கொள்ளக்கூடும் என்று எச்சரித்தார். ஆனால் நுகர்வோர் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பது தெளிவாக இல்லை என்று கூறினார். S&P மொபிலிட்டியின் வாகன ஆய்வாளரான மைக்கேல் வால் கருத்துப்படி 2019 ஆண்டுக்கான உயர்ந்த கார் விற்பனை அளவை இன்னமும் எட்டாத அமெரிக்க கார் சந்தையில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார். அதனால் உலோக வரி விதிப்புகளில் சில செலவுகள் வாங்குபவர்களுக்கு விலையை உயர்த்தும் என்று எதிர்பார்த்ததுதான் யதார்த்தமானது என்று அவர் கூறினார். இருப்பினும் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ட்ரம்ப் அறிவித்துள்ள வரிகள் தற்போது மார்ச் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னரே வாங்குபவர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். ஒரு வர்த்தக மாநாட்டில் ஃபோர்ட் தலைமை நிர்வாகி ஜிம் பார்லி ட்ரம்பின் சமீபகால நகர்வுகள் அவரது தொழில்துறைக்கு அதிக செலவு மற்றும் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவதாக எச்சரித்தார். மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து பொருட்கள் மீதான போர்வை வரி விதிப்புகள் நடைமுறைக்கு வந்தால் கார்களின் விலை சுமார் $3000 வரை உயரக்கூடும் என்று TD பொருளாதார நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். கட்டுமான துறையை எடுத்துக் கொள்ளுங்கள். எகுவின் மிகப்பெரிய பயனர்களில் கட்டுமான துறையும் உண்டாகும். எகு டெவலப்பர்கள் மற்றும் வீடு கட்டுபவர்களுக்கு பிரேம்களை உருவாக்குவது முதல் உபகரணங்கள் வரை அனைத்தும் தேவைப்படுகிறது.
வீடு கட்டுபவர்களின் தேசிய சங்கத்தின் தலைவர் கார்ல் ஹாரிஸ் கூறிய போது எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை விதிக்கும் முடிவு டிரம்பின் வீட்டு வசதியை மலிவு விலையாக மாற்றும் குறிக்கோளுக்கு முற்றிலும் எதிரானது. இது செலவுகளை அதிகரிக்கும் மற்றும் வளர்ச்சி மற்றும் மறுகட்டமைப்பை தடுக்கும் என்று எச்சரித்தார். இறுதியில் நுகர்வோர் இந்த வரி விதிப்புகளை அதிக வீட்டு விலைகளின் வடிவத்தில் செலுத்துவார்கள் என்று அவர் கூறினார். உத்தேச வரி விதிப்பிலிருந்து கட்டுமான பொருட்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று வீடு கட்டுபவர்களின் தேசிய சங்கம் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. 2018ஆம் ஆண்டில் ட்ரம்ப் எஃகு வரி விதிப்புகளை விதித்த பின்னர் அப்ளையன்ஸ் தயாரிப்பாளரான வேர்ல்பூல் எதிர்பாராத விதமாக $350 மில்லியன் தயாரிப்பு செலவு உயர்வை எதிர்கொண்டது. இத்தகைய செலவினங்களை உள்வாங்க முடியாத நிறுவனங்கள் கடைகளில் அதிக விலைகள் மூலம் அவற்றை நுகர்வோருக்கு கடத்தும்.